தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளுக்கான கல்லு எங்கேருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? ஊத்துக்குழியில உள்ள கல்லிலிருந்து மட்டும்தான் சிலை செய்ய முடியும். அந்த உள்ள பாறைகளுக்குத்தான் அந்த கடினத்தன்மை உண்டு. அங்கிருந்து தான் உலகம் முழுக்க எல்லா சிலைகளும் செய்யப்பட்டு போகுது. அந்த கல்லுல ரேகை சாஸ்திரம்னு ஒண்ணு உண்டு. அந்த கல்லை தட்டி பார்க்கும் போது சத்தம் வெங்கலம் மாதிரி வரணும். எல்லா கல்லுலையும் சிலை செய்ய முடியாது. சில கல்லுல ஈரம் இருக்கும், தேரை இருக்கும், அதுல சிலை செய்ய முடியாது. சிலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். சிலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சந்தன காப்பு மாதிரி சந்தனத்தை பூசுவாங்க. எல்லா இடமும் காஞ்சி போயிரும், ஒரு இடம் மட்டும் ஈரமா இருக்கும். அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கு? தேரை இருக்கு. ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மாமன்னன். அவன் நினைச்சிருந்தா தங்கத்துல சிலை செஞ்சிருக்கலாம்ல. ஏன் தங்கத்துல சிலை செய்யாம, வெள்ளியில சிலை செய்யாம, ஏன் கல்லுல சிலை செய்யறாங்க தெரியுமா? இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது, கல்லும் பஞ்சபூதத்தால் ஆனது. கல்ல இன்னொரு கல்லோட வச்சு தேய்ங்க, நெருப்பு பூதம். அந்த கல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு கல்லை வச்சு உடைச்சீங்கன்னா அதுல மண்ணு வரும், மண் இன்னொரு பூதம். அந்த கல்லுக்குள்ள நீர் இருக்கிறது இல்லையா? அதனாலதான் அதுல பல பாறையை பொழந்துகிட்டு பல செடிகள் முளைக்குது. கல்லுக்குள்ள காத்து இருக்கு, அதனாலதான் உள்ள தேரையே உயிர் வாழுது அந்த காத்துல. ஆக ஆகாயம் எல்லாமே அந்த பஞ்சமும் எதுல இருக்கு அப்படின்னா கல்லுல இருக்கு.